ஆனா சவர்கருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தார். பிறந்ததிலிருந்து 12 வயசுல எப்படின்னு சொன்னாங்க, 14 வயசுல சொன்னாங்க. பூநூலை கழட்டியவர், யோசிப்பார். தான் போட்டிருந்த பூநூலை கழட்டினார். எதற்கு கழட்டினாருன்னா, நான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை எதிர்க்க போறேன். அங்க நடக்கக்கூடிய நாடகத்துல அந்த காலத்துல மேற்தட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும். இது வீர சவர்கருடைய ஆரம்ப கால வாழ்க்கை உடைச்சாரு. சமபந்தி போஜனம், எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு. ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார். அந்த உணவு கூடத்துல 2 முதலாளிகளை இவரே உருவாக்கினார். ஒரு பிராமின் முதலாளி உருவாக்கினாரு, ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு முதலாளியை ஆரம்பித்து இருவருக்கும் 50% ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார். இதெல்லாம் எப்ப நடத்தினாருங்க? அவருடைய காலகட்டத்தை பாருங்க. சுதந்திரத்திற்கு முன்பு. இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில் சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதில் நடத்தி காட்டியவர் தான்.